Hello friends, welcome to my channel Happy Homemaker Radha. இந்த வீடியோல நாம ஃப்ரிட்ஜை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கறதையும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களுடைய ஃப்ரிட்ஜ் மாடல் Samsung Convertible Fridge. இது எம்டியா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு வியூ பார்த்தலாம். இந்த டாப்ல ஃப்ரீசர் சைடுல வந்து ஒரு கூல் பேட் கொடுத்திருப்பாங்க. தென் ஒரு ஐஸ் ட்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கூல் பேடில் வந்து நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 8 hours வரைக்கும் நம்ம வச்சுருந்தோன்னா கூலிங்காகவே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஃப்ரெஷ் ரூம் ட்ராவ் ஒன்று இருக்கும். இந்த ட்ராவ் வந்து மூவ் பண்ணலாம். கீழே ஒரு ட்ராவ் கொடுத்துருப்பாங்க பெருசாக வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. அண்ட் தென் சைடில் வந்து யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் டாப் சைடை ஃப்ரிட்ஜாகவும் வச்சுக்கலாம், ஃப்ரீசராகவும் மாற்றிக்கலாம். சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கீழே இருக்க ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஃப்ரிட்ஜ் ஆப்ஷன் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் காட்டுற இந்த -19°C இந்த 3 டிகிரியும் வந்து ரொம்ப நார்மலாக வந்து எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கிறது. ஸோ இந்த நார்மலில் வச்சுருக்கேன். இப்போது நான் டாப்பில் வந்து ஃப்ரீசராகவும் கீழே ஃப்ரிட்ஜாகவும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுப்புற அந்த ஃப்ரீசர் கன்வெர்ட்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜாவோ ஃப்ரீசராவோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆஃப் கூட பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஃப்ரீசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம 3 seconds ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சீக்கிரமாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இது வந்து கரண்ட் பில்லு ரொம்ப மிச்சமாகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கவர் மட்டும் போட்டிருக்கேன். நான் சைட்லேயோ மேலேயோ எதுவுமே வைக்கவே இல்லை. அந்த கவர் கூட 15 days ஒன்ஸ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். இப்போது ஃப்ரீசரில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். க்ரீன் பீஸ் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ் எப்போவும் வருஷம் வீட்டில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான். பட் இந்த டைம் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம் வாங்கி வச்சுருக்கிறேன். அண்ட் தென் சமோசா ஷீட், இது யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து கிளிப் போட்டு நான் அப்படியே வச்சுருக்கிறேன். சமோசா ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு நீங்கள் ஒரு மார்க்கரில் அதை மேல் பக்கம் எழுதி வச்சிட்டிங்க பெருசாக அப்படின்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஐஸ் பேட் ஒன்று இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சிக்கு யாராவது கீழே விழுந்துட்டாங்க, அப்படி இல்லைனா எங்கேயாவது பெயின் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கிறோம். பட் இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தென் கீழே வந்து ஐஸ் ட்ரே இருக்கும். மேலே அந்த ட்ரேயில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா 1 hourல வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆகிடும். அதை நம்ம கீழே இருக்க அந்த மூவபிள் ஐஸ் மேக்கர் போட்டிருக்கலையே அந்த ட்ராவில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் ஐஸ் க்யூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டரோ யூஸ் பண்ண மாட்டோங்கிறனால இது எம்டியாக தான் இருக்குது. தென் பக்கத்தில் வந்து நான் பாலாடை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக. அது வழிஞ்சு கீழே ஊற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடியில் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இது ஃப்ரீசரில் வந்து சில்வர் ஐட்டம்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது அண்ட் கிளாஸும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பாலாடையை பொறுத்த வரைக்கும் நம்ம சில்வரில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து சில்வரில் வச்சுருக்கிறேன். ஏற்கனவே வெண்ணெய் எடுத்தது இருக்குது. ஸோ அது காலியானதுக்கு அப்புறம் தான் இந்த பாலாடை வந்து யூஸ் பண்ணணும். டோர் சைடில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். இது ஒரு ஸ்டாண்டில் வந்து ஒரு 16 செட் இருக்கும். அதை வந்து நான் ஸ்டாண்டை எடுத்துகிட்டு தனித்தனியாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் எடுத்து இது மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 days கண்டினியூஸாக இதில் இருக்கிற திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணலைன்னா அது அப்படியே போய் பிடிச்சிக்குது. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது மாதிரி வச்சுருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. எண்ணெய் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். சாட் மசாலா வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து ஒரு சட்னி பண்ணுவோம். அதுக்கு வந்து அரிசி சோம்பை வறுத்து பவுடர் பண்ணி போடுவோம். அதை 1 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. ஸோ அதை எதுக்கு அடிக்கடி செய்வோமேன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடி இருக்குது, மிளகுத்தூள், சீரகத்தூள், பட்டைப்பொடி, கரம் மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் டேட் போட்டு வச்சுருப்பேன். நம்ம வெளியில் ஏதாவது வாங்குகிறோன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால இது மாதிரி தண்ணி வருது. எப்போவுமே ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. எல்லா பொடியுமே வந்து நான் இதில் வச்சுருப்பேன்.
அப்புறம் இது சீரகப்பொடி, பேக்கிங் சோடா, இது வந்து சோம்பு தூள் வந்து காலி ஆகிட்டு, பட் இருந்தாலும் நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதிலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எந்த பொருள் எந்த இடத்துல எடுத்துகிட்டு அங்கே வைக்கிறோமோ அது அந்த பொருள் பத்திரமாகவும் இருக்கும், வீடும் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு, தென் ஓமம் வச்சுருக்கிறேன். இது வந்து கசகசா, இதெல்லாம் நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறனால நான் இதில் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஆப்ப சோடா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இருக்க சின்ன சின்ன பவுடர் ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் இதில் வச்சுருக்கிறேன். இது வந்து கொக்கோ பவுடர், அப்புறம் க்ரீன் டீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத லப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் இருக்கும். ஐசிங் சுகர் கேக் பண்ணிவிட்டு மீதி இருக்குது. ஸோ அதையும் வந்து இது மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு சின்ன சின்னதாக வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தனித்தனியாக வச்சா தொலைஞ்சிடும் அப்படிங்கிறனால ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு பார்ட்டிஷன் ட்ரே. அதில் இருக்க அந்த பார்ட்டிஷனை எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே ட்ரே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கீழ்ப்பக்கம் ஃப்ரிட்ஜு சைடில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ரொம்ப வந்து நான் ஐட்டம்ஸ் வந்து நான் டம்ப் பண்ணவே மாட்டேன். ரொம்ப அதிகமாக வச்சோன்னா நமக்கு கரண்ட்டு பில்லும் அதிகமாகும், திங்ஸும் நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம். அது அப்படியே ஃப்ரிட்ஜிலே தான் இருக்கும். ஸோ அப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோவா குலாப் ஜாமுன் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் ரூமில் வச்சு அப்படியே இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அப்புறம் சீஸ் ஸ்லைசஸ், சாண்ட்விச்லாம் ஏதாச்சும் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் பன்னீர் இருக்குது, சாக்லேட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பாக்ஸ். இதில் நான் பட்டர் வச்சுருக்கிறேன். இது வீட்டில் உருக்குனது தான். இது காலியானதுக்கு அப்புறம் தான் மேலே இருக்க பாலாடையை எடுத்து நான் பட்டர் வந்து ரெடி பண்ணணும். அப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட் இருக்கும். அப்புறம் தேங்காய் திருவுனது வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் ரூமில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்புறம் பன்னீர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடில் ஒரு ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்களா, அது வந்து பன்னீர் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ட்ராவ் டைப்பில் இருக்கும், நம்ம இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த ட்ராவ் அதிகமாக திறக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சீக்கிரம் வந்து சைட்லலாம் தேஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ ட்ராவை வந்து இழுத்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் மேல் பக்கத்தில் வந்து நான் நட்ஸ் வச்சுருப்பேன். மேல் பக்கத்தில் ஏன் வச்சுருக்கேன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. முந்திரி, திராட்சை, அப்புறம் பாதாம் பருப்பு எல்லாமே வந்து இந்த நட்ஸு ட்ரேயில் தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இதுவுமே பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் மேல் பக்கத்தில் வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஒவ்வொரு செக்ஷன் நம்ம ஒவ்வொரு தனித்தனியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதில் வந்து நான் பூ வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி பூ காலி ஆகிட்டு நான் திரும்பி போய் வாங்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்வர் பாக்ஸில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். அப்புறம் இதில் வந்து மாவு வச்சுருக்கிறேன். சில்வர் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலுமே அந்த செகண்ட் இதில் தான் வைப்பேன். நான் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு மீந்து போகிற பொருள் எதுவுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் நான் ஏற்றவே மாட்டேன். அப்புறம் இதில் வந்து டியோட்ரைசிங் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இருக்கிறனால ஃபுட்டுலேருந்து ஏதாவது ஸ்மெல் வந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஏற்கனவே இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நான் லெமன் வந்து கட் பண்ணி வைப்பேன் ஸ்மெல் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. பட் இதில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நான் வந்து லெமன் கட் பண்ணி வைக்கல. சப்போஸ் உங்களோட ஃப்ரிட்ஜில் இது மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்க கை எடுக்காத இடத்துல வந்து ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க உள் பக்கமாக. அப்புறம் தேர்டில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி அது மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து வெத்தலையை வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து சுற்றி வச்சுருக்கிறேன், கெட்டு போகாமல் இருக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்படிங்கிறதுனால. இதுவும் வந்து இந்த ட்ரே ஃப்ரிட்ஜுக்காக உள்ளது தான். இந்த ட்ரேயில் வந்து தக்காளி போட்டு வச்சுருக்கிறேன். மேலே இருக்கிறத வந்து நான் மூடவே மாட்டேன், ஏன்னா நம்ம உள் பக்கமாக வைக்கிறதுனால அடிக்கடி எடுத்து திறக்க முடியாது. ஸோ மூடாமல் இப்படியே கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மூடுறது கிடையாது. கீழே மட்டும் டிஷ்யூ கிளாத் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கீழே வந்து வெஜிடபிள்ஸ் தான். லாஸ்ட்டில் அந்த தேர்டும் கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஒவ்வொரு செக்ஷனும் நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அழுக்காகாமல் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜை.
கருவேப்பிலை அதிகமாக இருக்குன்றனால இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கீழே வந்து அந்த ட்ராவில் வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுடுவேன். அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு குக்கிங் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் இருக்குது. இதில் வாங்கி ஒரு 10 days கிட்ட ஆகுது. அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வெளியில் இப்போ லாக்டவுன் போக முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் அதிகமாக வாங்கி வச்சுருக்குறோம். எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தான் சந்தை இருக்குது. ஸோ 2 days ஒன்ஸ் தான் வாங்குறது. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஷீட் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து எல்லா ஃப்ரிட்ஜ்லேயுமே ட்ராவ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அடிக்கடி யூஸ் பண்ணும் போது குட்டி குட்டியாக போய் அந்த கார்னர்லாம் போய் ஸ்டோர் ஆகிக்கும் அழுக்கு. நம்ம இது மாதிரி ஷீட் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம அந்த ஷீட் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட், கோஸ் அதெல்லாம் வந்து இது மாதிரி கவரில் வந்து ரேப் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 7 days கோஸ் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா இருக்கும் அப்படின்னா இது ஒரு 10 days வரைக்கும் வச்சுக்கலாம். அது மாதிரி தான். பட் அவ்வளோ நாள் நான் வச்சுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் டோரில் வந்து என்ன வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். டோரில் வந்து முருங்கைக்கீரை பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி இந்த டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். முருங்கைக்கீரை சூப் பண்ணுற வீடியோவில் இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா அதில் கூட போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டப்பாவில் வச்சுருக்கிறேன். ஒரு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் பூண்டும் நம்ம சமைக்கிற டைமில் உரிச்சிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அப்படிங்கிறனால பூண்டு வந்து எப்போவும் உரிச்சு வச்சுக்கிறது ஃப்ரிட்ஜில். பேக்கிங் சோடா இருக்கிறது தெரியாமல் நான் வாங்கிட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே நான் கீழே வச்சுருக்கிறேன். மேல் பக்கத்தில் வந்து ஃப்ரீசரில் பார்த்துருப்பீங்க பேக்கிங் சோடா இருந்திருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நான் சமைக்கிறதுக்காக வாங்கலை, தலையில் பேக் போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். சமைக்கிறதுக்கு இது மாதிரி கெமிக்கல் இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி தேங்காய் பால்லாம் நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் ஆனியன் பவுடர் வாங்கி வச்சுருக்கிறேன். ஏதாவது சாலட்ஸ் அப்படி இல்லை மீன் வறுவல், சிக்கன் ஏதாவது வறுக்கிறோம் அப்படின்னா அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது. கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் எப்போவுமே வாங்கும் போது இது மாதிரி மேலே பிளாஸ்டிக்கில் மூடி இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் கண்டென்ஸ்டு மில்கில் வந்து டின் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். பட் மீதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வச்சுருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி பிளாஸ்டிக்கில் மூடி இருக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சீசனிங் வச்சுருக்கேன். சீசனிங்லாம் ஏற்கனவே வாங்கியிருந்ததெல்லாம் காலி ஆகிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க நேமில் இருக்க சீசனிங்கே இருக்காது. ஏன்னா இந்த டைமில் கிடைக்கல அப்படிங்கிறனால பேக்கெட்ஸில் கிடைக்கிறத வாங்கி இந்த பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதிகமாக வந்து இந்த பிராண்டில் இந்த கெயாவில் வந்து ஆல் பர்பஸ் சீசனிங் தான் வாங்குறது. அதுதான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சாலட், சூப் எதுவாக இருந்தாலும் அது ஒன்று யூஸ் பண்ணிட்டாலே போதும். தைம், ரோஸ்மெரி அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து எல்லாமே காலியானது தான். நான் வந்து லூஸில் வாங்கி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆனியன் பவுடர் இந்த பாட்டிலில் வந்து நான் அருகம்புல் பொடி போட்டு வச்சுருக்கேன். இது ஆனியன் பவுடர் கிடையாது. அப்புறம் சாலட் சீசனிங்கும் சூப் சீசனிங் வந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணலை, இப்போ தான் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம், டொமேட்டோ சூப்புக்கெலாம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் கீழே வந்து முட்டை ட்ரேயில் வந்து முட்டை வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். ஸோ அதனால தான் நான் அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை மித்ரனுக்காக அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அதை தனியாக வச்சுருக்கேன் முட்டை கூட, இந்த முட்டை கூட சேர்க்காம. அப்புறம் கீழே வந்து ஆலிவ்ஸ் இருக்குது. இது வந்து திரிபலா சூரணம் லிக்விடாக இருக்கும், லிக்விட் ஃபார்மில். இதை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கணும். அப்புறம் இது வந்து டொமேட்டோ சாஸ். ஏன் இந்த பாட்டிலில் இருக்குன்னா நான் இது வீட்டிலே ரெடி பண்ணது. குழந்தைங்க அதிகமாக டொமேட்டோ சாஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் அது வந்து வெளியில் வாங்கினோன்னா கெமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து KFC சிக்கன் ஒரு டைம் பண்ணோம். அதோட இது மேல் பக்கம் போடுற பவுடர், அதை வந்து நான் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன்.
அப்புறம் இது பீனட் பட்டர், குழந்தைங்க எப்பயாவது சாப்பிட்ணுன்னு சொன்னால் ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு தான் வாங்கணும். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி ட்ரே போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரீசரில் வைக்கலான்னு பார்த்தேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறனால நான் இதை வந்து இங்கே ஃப்ரிட்ஜில் சைடில் ஸ்டாண்டில் வச்சுட்டேன், ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அமாவாசை கிருத்திகை அது மாதிரி தான் 2 அப்பளம் பொரிப்போம். ஸோ அது மீதி இருக்குன்றனால இந்த ட்ரேயில் வச்சுட்டேன். சோயா சாஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் பேக்கெட்டில் இருக்க சோயா சாஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் குழந்தைங்க வந்து மயனேஸ் கேட்பாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிடாத டைமில் இருக்கணும்னு சொல்லிட்டு வெஜ் மயனேஸ் வாங்கியிருக்கோம். அப்படி நான்வெஜ் சாப்பிட்ற டைம் வந்ததுன்னா மயனேஸ் வந்து நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து இது பீஸா பாஸ்தாக்கெலாம் போட்டுக்கிற சாஸ், இது ரொம்பவே நல்லாயிருக்கு. பீஸா பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த சாஸ். அப்புறம் வந்து இது மசாலா அப்பளம் அது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி முஸ்லி. இது டார்க் சாக்லேட்டும் ப்ளஸ் ஆரஞ்சு ஃப்ளேவர் கலந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு பால்லலாம் போட்டு கொடுக்கலாம். அது ஆக்சுவலி கொஞ்சமாக பிஸ்கட் அதில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து ஆலு பக்கடா பழம்னு சொல்லுவாங்க. மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்கும். எப்போயாவது நமக்கு வந்து வாமிட் வர மாதிரி சென்சேஷன்லாம் இருந்ததுன்னா இந்த பழம் சாப்பிட்லாம். ஃபீவர் இருக்க டைமில் கூட நமக்கு வாயிலாம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் அது வந்து கடையில் வாங்கின டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால தான் அது அப்படியே இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரேயில் வச்சுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைட்லலாம் வந்து வெளியில் கொட்டாமல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரொம்ப ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் வந்து நான் கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட ஏரியாஸில் வந்து ஒவ்வொருத்தையும் நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன், என் வீடு எப்படி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன், அது மாதிரி வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணிடுங்க. நீங்கள் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.